வடுமாங்கா இஞ்சி சுட்ட வாழை சோளம் நீர்மோர் தண்ணி இளநீ உப்பு கண்டம் பழைய டிகிரி காப்பி இஞ்சி கடல் முட்டாய் கமரக்காய் இழந்த கோழி சோடா பஞ்சு முட்டாய் மிளகா பஜ்ஜி வடை பொறி உருண்டை ஜீரா தண்ணி கீரை வடை கிர்னி முட்டை ஆஃப் பாய் முட்டாய் பப்பாளி போத பாக்க ரிவ்யூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நான் ஈஸியாக வந்து டச் பண்ணாலே போதும் ஆப்பில் இன்புட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ப்ரிவியூவில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் மாதிரியே இருந்தாலும் சரி தான். அப்படி இல்லைனா உங்களோட ஏதாவது ஒரு இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்க மாதிரி இமேஜாக இருந்தால் சரி தான். அந்த இமேஜை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி எடுக்கணும். அதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த ஃபோட்டோ ரூம் அப்படின்ற இந்த ஆப்பில் இந்த மாதிரி நம்மளோட இமேஜஸை ஹெச்டி குவாலிட்டியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் முன்னாடி போட்ட வீடியோ போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இப்போ இமேஜஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இமேஜ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இதை வச்சு வீடியோவை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அந்த ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப நிறைய பீட் மார்க்ஸ் இருக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு அந்த இமேஜ் ஆட் பண்ணி வச்சுக்கலே காட்டுறேன். இதில் நான் ஏன் இமேஜஸ் எல்லாமே கொடுக்கலைன்னா, எனக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு பீட் மார்க்கில் நான் யூஸ் பண்ணியிருந்த இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் தான் நினச்சேன். ஆனால் இந்த அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா 5 MBக்குள்ளே தான் லிங்க்காக எடுக்க முடியும். அதுக்கு மேலே எடுத்தேன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணால் தான் அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா 5 MBக்கு உள்ளே இருக்க மாதிரியே பார்த்து வெறும் சாங்கும் இந்த மாதிரி வெறும் பீட் மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் எல்லாமே வரிசையாக ஒரு பீட் மார்க்லையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டைலாக்ஸ்லாம் முடிஞ்சு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் முடிஞ்சு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக பார்த்தலாம். அதாவது கரெக்டாக இந்த இடத்துல 22.15 செகண்டில் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வெறும் இமேஜ் மட்டும் ஆல்ரெடி நான் இதில் இமேஜ் ஆட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு அந்த மாதிரி இமேஜ் காட்டுது. உங்களுக்கு வெறும் பீட் மார்க்காக இருக்கும். இதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணால் இந்த சைடு மீது இருக்கிறதுல மட்டும் நீங்கள் யாரோட இமேஜஸை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜஸை இந்த சைடு இந்த 3 பீட் மார்க்கில் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதெல்லாம் வச்சு எப்படி வீடியோவாக மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இமேஜஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறேன்? வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான். அந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த பீட் மார்க் ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை நான் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 எஃபெக்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை ஜஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது காப்பி லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் இமேஜில் ஆல்ரெடி எஃபெக்ட் ஆட் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபஸ்ட் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஈஸியாக புரிஞ்சுருக்கும். ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர அந்த சைடு நீங்கள் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் அந்த எல்லா இமேஜ்லையுமே இந்த மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ் இந்த மாதிரி வரிசையாக செலக்ட் பண்ணிட்டே போங்க. ஸோ வெறும் 2 எஃபெக்ட் தான். ஆனால் இந்த 2 எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாலே போதும். நீங்கள் இந்த வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் உங்களுக்கு லைவாக புரியணும் அப்படின்றக்காக தான் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்புமே ஈஸியாக வந்து நான் சொல்லித்தர மாதிரியே உங்களுக்கு புரியும். ஸோ இதே மாதிரியே மூவ் பண்ணி வீடியோட லாஸ்ட் வர அந்த சைடு லென்த்தாக நம்ம 3 இமேஜ் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இமேஜஸ் கொண்டு இந்த மாதிரி வரிசையாக மூவ் பண்ணி இந்த பீட் மார்க்கு முடிஞ்சு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுல ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணினா மொத்தம் நமக்கு ஒரு 21 இமேஜ் செலக்ட் ஆகுது. இப்போ 21 இமேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 21 இமேஜ்லேயும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த 21 இமேஜில் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரு. இப்போ எஃபெக்ட் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து மீத நமக்கு இந்த ஒரு சில இமேஜஸ் அந்த நடுவில் விட்ட இமேஜஸ்லாம் இருக்கா, அதுக்கு இதே மாதிரி அடுத்து இருக்க எஃபெக்ட். ஸோ அப்படி என்ன பண்ணுறேன்னா பேக் வந்துட்டு அதே மாதிரி அந்த நான் இதுலேயே 2வது ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அதை இப்போ அதே மாதிரியே காப்பி பண்ணணும். ஸோ 2வது இருக்க இமேஜை டச் பண்ணுறீங்க, டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, இந்த காப்பி லேயர் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் மீத இருக்க எல்லா இமேஜும் நம்ம முன்ன பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 2வது இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இருக்க இமேஜ். ஸோ இதே மாதிரியா நம்ம முன்ன
முன்ன பண்ண மாதிரியே ஒரு இமேஜை விட்டுட்டு இந்த எஃபெக்டை வந்து ஈஸியாக வந்து ஒரே கிளிக்கில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை விட நீங்கள் ஒரு இமேஜாக பேஸ்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இப்போ நம்ம சின்ன கொஞ்சம் இமேஜஸ் ஆட் பண்ணி தான் நம்ம ஒரு இமேஜாக கூட பேஸ்ட் பண்ணி அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரே கிளிக்கில் எஃபெக்ட்டை வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நிறைய ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கொண்டா நம்ம முன்னாடி போட்ட வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்லியிருக்க ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீடியோட லாஸ்ட் வர அந்த மீது இருக்க எல்லா இமேஜும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸியாக வந்து இமேஜஸ் எல்லாமே செலக்ட் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இமேஜ் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ 20 இமேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த 20 இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் அதே மாதிரி டூப்ளிகேட்டு அந்த சின்ன ஆரமாக இருக்குது. ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு கிளிக்க பேஸ்ட்டு. ஸோ இப்போ ஈஸியாக வந்து எல்லாத்துக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் இப்போ நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜஸ் வந்து தெரியவே இல்லை. அது நானே தெரியவே இல்லை. இப்போ அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன், அந்த ஃபோட்டோ ரூம் ஆப்பில் வந்து இமேஜை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணி இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தா டூப்ளிகேட் ஆயிடும். இப்போ மேலாப்பில் இருக்க லேயரை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணுறீங்க. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆனதுமே இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்க்குலாம் கீழே தான் இருக்கும். இதை அப்போ எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு வரணும். அதுக்கு அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை உங்களோட இமேஜஸை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஒரு லிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல. ஸோ இதில் மட்டும் நான் அந்த லிரிக்ஸை ப்ரீசெட்டை கொடுக்குறதுல மறந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்களாக கூட மேனுவலாக அந்த டைலாக் ஏற்ற மாதிரி லிரிக்ஸை டைப் பண்ணி ஏதாவது ஒரு எஃபெக்ட்டை கூட நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ பேர் உங்களுக்காக எவ்வளோ டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் க்ரியேட் பண்ண தெரியுதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை என்னோட இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போடுங்க. ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.